உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிவுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நமது பங்கின் பாதுகாவலான தூய இதய இயேசுவின் அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த மாலை பொழுதிலே இந்த நம்முடைய பங்கின் 78வது ஆண்டு பெருவிழாவின் தயாரிப்பான 2வது நவநாள் திருப்பலியில் நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிக்க கிடைத்திருக்க வாய்ப்பு குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை சந்திப்பதில் குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, துன்பம் துயர் நீக்கும் இயேசுவின் திரு இதயம். துன்பம் துயர் நீக்கும் இயேசுவின் திரு இதயம். அன்பிற்குரியவர்களே, உலகிலே துன்பம், துயரம், வேதனை, சோதனை, இடர்பாடுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நெருக்கடிகள் இவையெல்லாம் இல்லாத நபர்கள் இல்லை. வாழ்விலே கேட்டால் அடுக்கிக் கொண்டே போகலாம். பலவிதமான துன்ப துயரங்களால் நாம் நெருக்கடிக்கு உள்ளாகின்றோம். இந்த நாளிலே நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு தலைப்பாக, ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் இருக்கின்றார். நம்முடைய துன்ப துயர வேதனை சோதனைகளை அவர் அறிவார். நாம் கேட்பதற்கு முன்பாகவே, என்னுடைய மகன், என்னுடைய மகள் துன்பத்தில் துயரத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள் என்று அவர் மிகுந்த வேதனைப்படுகின்றார். கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை கருத்தில் கொண்டு நமக்காக அவர் துடிக்கின்றார். நம்முடைய துன்ப துயரை துடைக்கின்றார். இதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஒருவர் மற்றொருடைய துன்பத்தை துடைக்க வேண்டும் என்றால் நம்மையே கடந்து செல்ல வேண்டும். மிகச் சிறந்த நபர்களாக செயல்பட 7 பழக்க வழக்கங்களை பற்றி ஸ்டீபன் ஆர் கோவி என்ற ஒரு சிந்தனையாளர் அருமையான ஒரு 7 பழக்கங்களை முன்வைக்கின்றார். அதிலே நாம் சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் உணர்கின்ற ஒரு நபராக செயல்படுவதற்கு அவர் முன்வைக்கின்ற 5வது பழக்க வழக்கம், seek first to understand, then to be understood. என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்தால் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்த முடியும் என்று அவர் சொல்லுவார். அதாவது இன்னொரு விதத்திலே பார்க்கின்ற பொழுது, மற்றவர்களுடைய நிலையில் நம்மை இணைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி உணர்வார்கள்
என்ற நிலையிலே நாம் சிந்தித்து அதன் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எந்த விதத்திலுமே நம்மை நாம் மற்றவருடைய நிலையில் வைத்து பார்ப்பதற்கு ஒன்றாக அமைந்து விடாது. அவருடைய நிலையில் நம்மை வைத்து பார்த்து அவர்கள் நிலையில் நாம் இருந்தால் எப்படி உணர்வோம் என்ற சிந்தனையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற விதத்திலே நாம் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். நாம் இயேசுவின் அன்பர்களாக, ஏன் மறு கிறிஸ்துவாக நம்மால் மாற முடியும். அத்தகைய ஒரு வாழ்விற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். இந்த 2வது நவநாளிலே நான் பல கருத்தரங்களுக்கு வழி நடத்துகின்ற பொழுது இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங், ஒரு 5 நிமிட வீடியோ கிளிப்பிங் அதை போட்டு காட்டு அதன் அடிப்படையிலே சிந்தனைகளை வழங்குவது வழக்கம். அந்த விதத்திலே அந்த ஒரு வீடியோ காட்சி, அதனுடைய தலைப்பு இவன் ஏழை அல்ல. அதிலே ஒரு ஊமை, செவிடனும் கூட ஓரளவுக்கு காது கேட்காது. இந்த ஒரு நபர் ஒரு ஏறக்குறைய ஒரு 32 ஒரு 35 மதிக்கத்தக்க ஒரு நபர். அவருக்கு திருமணம் ஆகவில்லை, தனிப்பட்ட, ஆனால் மிகவும் ஏழை. ஒரு அரசு பள்ளியிலே அவன் அங்கே ஒரு பெருக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே இருந்த அந்த ஹெட் மாஸ்டர் அவன் மீது பரிவு கொண்டு அவனுக்கு இந்த வேலை கொடுத்து அவருடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் பணம் கொடுப்பது வழக்கம், சம்பளம் கொடுப்பது வழக்கம். அவன் வழக்கமா என்னென்ன வேலை கொடுக்கப்படியெல்லாம் செய்வது வழக்கம். எப்பவுமே ஒரு முண்டா பனியன், அப்புறம் ஒரு கிழிஞ்ச கால் சட்டை, ட்ரௌசர் போட்டுட்டு வேலை செய்வது. அது எந்த அளவுக்கு கிழிச்சல் அதிகமாக சொன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு பின்னோ அல்லது ஒரு ஊக்கு வைத்து அது அந்த கிழிச்செல்லாம் இணைத்து அந்த கிழிச்சலை தெரியாதவாறு பார்த்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த அந்த தலைமை ஆசிரியருக்கு பரிதாபம், பாவம், ரொம்ப ஏழையா இருக்கான், ஒரு கால் சட்டை கூட சரியா போடுவதற்கான ஒரு எல்லையை இந்த நிலையிலே அவனை கூப்பிட்டு, மாணிக்கம் இங்க வா அப்படின்னு அவன் ஏதோ தலைமை ஆசிரியர் திட்ட வரான்னு சொல்லிட்டு, ஏன் என்ன கூப்பிடுறீங்க, நான் நல்லா தானே வேலை செஞ்சுருக்கேன். அவன் விறகு வெட்டிட்டு இருந்தான் மதிய அந்த சத்துணவு கூடத்திற்கு கொடுப்பதற்காக. இங்க வா சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு சரியா கேட்கல, இருந்தாலும் செய்கை மூலமாகவும் சத்தமாகவும் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய், ஒரு ஓகே 200 ரூபாய் கொடுத்து புதிய கால் சட்டை இவனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்கிறாரு. அவன் யோசிக்கிறான், இதுக்கு எதுக்குன்னு சொல்ல. அப்புறம் அவர் சைக்கிள் சொல்றாரு, நீங்க இந்த கால் சட்டை உனக்கு புதுசா அவனை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லி இருந்தாரு. அவன் பார்க்கிறான், முன்ன பின்ன திருப்பி பார்க்கிறான், 200 ரூபாய் நோட்டு, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவர் அதை வாங்கி கண்ணில் ஊத்திட்டு அவனுக்கு அப்படியே காலில் தொட்டு கும்பிடிட்டு மகிழ்ச்சியோட போறான். எந்த அளவுக்கு கொஞ்சம் சிறு பிள்ளைத்தனமா நடந்தது. இந்த 200 ரூபாய் நோட்டு அப்படியே காத்தாடி படைக்கிற மாதிரி அப்படியே வேகமா போறான். அப்படியே போயிட்டு இருக்கிற வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற வேலை திடீர்னு ஒரு வீட்டுக்கு முன்பாடி நிற்கிறான். திருப்பி வரான், பார்க்கிறான், அங்கே இந்த கூரை வீட்டுக்கு முன்பாக ஒரு தாய் மற்றும் அவருடைய மகள், 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சோகத்தோடு கண்ணீரோடு இருப்பதை பார்க்கின்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த தாய் கண்ணீரோடு இருக்கின்றான். உடனே அவன் போறான், போயிட்டு கேட்கிறேன், அவனால் பேச வராது, அதனால செய்தி கேட்கிறான், சத்தம் போட்டு கேட்கிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்துல அவன் அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றான். அந்த பெண்மணி சொல்ல, மாணிக்கம் உனக்கே தெரியும் என்னுடைய குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சத்தமா அவனுக்கு தெரியக்கூடியபடியா சொல்றான். என் கணவர் உயிரோடு இருக்கும்போது விறகு வெட்டி அதுல கிடைக்கின்ற கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு அரைவரை கால்வயிறு சொல்லிட்டு பிள்ளைகள் நாம சாப்பிட்டிருந்தோம். இப்ப அவரும் மரத்தை வெட்டி இருக்கும்போது கீழே விழுந்து இறந்து போய்விட்டா. எங்களுக்கு யாருமே இல்லை. என் கண்ணு முன்னாடி அந்த பச்சிளம் குழந்தைகள்லாம் ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசுன்ற பிள்ளைகள் பசியோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியும் சொல்லிட்டு அவங்க தேம்பி அழுறான். இவனுக்கு மனசு கேட்கல, ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறான். அப்படியே இந்த ரூபா நோட்டு அப்படியே காத்து விசிருக்கான். அப்பதான் அவனுக்கு இந்த ரூபா நோட்டு
இதை வச்சு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே செய்யல, கவலைப்படாதீங்க, இதோ ரூபாய் இருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு உடனே திருப்பியும் வேகமா ஓடுறோம். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கேரி பேக்ல கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் மளிகை சாமான்கள், பிறகு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் மீதியான பணத்தையும் வச்சு, இந்தாங்க இதை வச்சு சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்ப மீதிதான் பணம், இதை வச்சு நீங்க அடுத்த வழிக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அந்த அம்மா போயிட்டு அட்லீஸ்ட் ஓகே கிடைச்ச வச்சு அவங்க சமையல் செய்யறாங்க. அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுறான். பிறகு சமையல் ரெடியாக போய் சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டு திருப்பியும் வழக்கம் போல் அடுத்த நாளும் வேலைக்கு போயிட்டு விறகு வெட்டிட்டு இருக்கான். அதே கிழிஞ்ச கால் சட்டை. அப்போ ஹெட் மாஸ்டர் கொடை பிடிச்சிட்டு போறாரு. பார்த்தா வந்துட்டு அதே கால் சட்டை போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட ஆஃபீஸ் போயிட்டு அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு கேட்குறான், ஹெட் மாஸ்டர் கேட்குறான், நான் கொடுத்த காசு எங்க? அவன் சொல்றான், ஒரு பெண்மணி அங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, கடந்துட்டு இருந்தாங்க, நான் அவங்களுக்கு அந்த காசு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஹெட் மாஸ்டர் நம்புறதா தெரியல. நீ போய் சொல்றியா? காசு நீ வேற எங்கேயோ விரயமாக்கிட்டு கொடுத்த காசத்தை வாங்காம நீ தொலைச்சிட்டு போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகும்போது அந்த அம்மா அந்த பக்கம் போறாங்க. ஐயோ அவனை அடிச்சிடாதீங்க, பசியோட இருந்தவங்களுக்கு உணவளித்த அவனை போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றான். பிறகுதான் அந்த தலைமை ஆசிரியர் புரியுது, ஓகே கொடுத்த அந்த கொஞ்சம் பணத்தையும் தனக்கா வைத்துக் கொள்ளாம மற்றவர்களுக்கா அந்த பெண்மணிக்கா பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. அந்த சமயத்துல சொல்றாரு, மற்றவங்களாம் நிறைய வச்சிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, ஆனா உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நீ அந்த ஏழை பெண்மணி கொடுத்துட்டு நிற்கிறேன், நீ தான்டா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெருமையா பாராட்டி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து நீ கால் சட்டை வாங்கிறதுக்காக பயன்படுத்திக்கன்னு சொல்லி அவனை பாராட்டி அனுப்புகின்றார். பெரிய ஒரு கதையாக இருக்கலாம் அன்பிற்குரியவர்களே. அடுத்தவர் நிலையில் நம்மை வைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கும். அடுத்தவருடைய துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், சோதனையில், தனிமையில் நாம் நம்மையே இணைத்து பார்க்கின்ற பொழுது ஏதாவது நம்மை செய்ய தூண்டும். அந்த விதத்தில் தான் நாம் நம்புகின்ற, நாம் அன்பு செய்கின்ற, நாம் நம்முடைய பாதுகாத்துக் கொண்டிருக்கிற திருவருடைய ஆண்டவர் நமக்காக துடிக்கின்றார், நம்முடைய வேதனையை தவிக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை மீட்கின்றார். இதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரம் 28-30 நாம் பார்க்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் விரும்பி தேடுகின்ற இளைப்பாறுதலை நான் தருகின்றேன், உங்களுடைய துன்பத்தை நான் துடைக்கின்றேன், உங்களுடைய வேதனை நான் தணிக்கின்றேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆண்டவர் நாம் கேட்பதற்கு முன்பாக என்னுடைய உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள், கஷ்டங்கள், வலிகள், துயர்கள், வேதனைகள், துன்பம் எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார் அன்பிற்குரியவர்களே. அப்பொழுது ஏன் நாம் தயங்க வேண்டும்? நமக்காகவே துடித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு, திருவருடைய ஆண்டவர் இயேசுவிடம் நாம் வருவோம், நம்பிக்கையோடு வருவோம். நான் எவ்வளோ ஜெபம் செஞ்சிட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, நான் திருப்பி எதுக்கு நான் ஜெபம் செய்ய, எதுக்கு நான் வரணும் என்ற ஒரு கேள்வி வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவரிடம் வருவதை ஒருவேளை நிறுத்தி இருக்கலாம். வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய சுமைகளை இறக்கி வைகள், கண்டிப்பாக ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார் என்றார். அதைத்தான் அவர் நமக்கு உறுதியளித்திருக்கின்றார். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சோதனைகளை, நம்முடைய துன்பங்களை, துயர்களை துடைக்கின்றவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அதைத்தான் நாம் நற்செய்தியிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நயன் நகரத்து அந்த கைமெனுக்கு ஆண்டவர் இயேசு செய்த அந்த நிகழ்வு, தன்னுடைய ஒவ்வொரு மகனை பறிகொடுத்து அழுது புலம்பி வேதனையோடு தன்னுடைய மகனை அடக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்ற அந்த கைமென்னை மீது இரக்கம் கொள்கின்றார். அவர் மீது பணிவு கொண்டு அழாதீர் என்கின்றார். அருகில் சென்று பாடையை தொடுகின்றார். அதை தூக்கி சென்றவர்கள் இருக்கின்றார்கள். இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. இழந்து போனது ஒரே மகனை மீண்டும் உயிர் பெற்ற செய்து கொடுக்கின்றார். அந்த தாய் பட்ட வேதனை அவர் அறிவார். எனவே தான் அவன் அந்த தாய் கேட்கவில்லை, என்னுடைய மகனை பறிகொடுத்து விட்ட ஆண்டவரே இவனை எழுப்பிவிடும், என உயிர் பெற்ற செய்யும் என்று அவர் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரை குறிப்பறிந்து
அவருடைய நிலையில் தன்னையே இணைத்துக் கொண்டு அவருடைய உணர்வுகளோடு தன்னையே ஐக்கியமாக்கிக் கொண்டு அந்த மகனை உயிர் பெற்றெழச் செய்கின்றார். வேறிடத்திலே பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே லாசர் இறந்த பொழுது மார்த்தா மரியா அவருடைய கண்ணீரை காணுகின்றார். மரியா அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறை கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு கண்ணீர் விடக்கூட தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இயேசு அங்க மேலிருந்து பார்க்கிறாரு, ஓகே என்ன புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் நம்முடைய உணர்வுகளோடு அவர் இணைத்துக் கொண்டு அவர் நம்மோடு அழுகின்றார், நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகின்றார். எந்த விதத்திலும் நாம் அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது. மாறாக ஆண்டவர் கொண்டிருக்கின்ற அந்த அளவற்ற அன்பு, நமக்காகவே துடிக்கின்ற அவருடைய இதய அன்பை நாம் உணர்ந்து கொண்டு அவர் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆனால் சில சமயங்களிலே ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் அவரை விட்டு தொலைவில் இருக்கின்றோம். கடவுளின் அன்பை அவர் நமக்கு தெளிவாக பல்வேறு விதங்களை உணர்த்தியிருக்கின்றார். அதைத்தான் ரோமைக்கிற திருமுகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே திருத்தூதர் பவுல் கூறுவார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆண்டவர் இயேசு நம்மை புரிந்து கொள்கின்றார். எந்த அளவுக்கு அவனை புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக நாம் காப்பாற்றப்பட வேண்டும், நாம் இறக்கக்கூடாது, நாம் அழியக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து கடைசி துளி ரத்த வரைக்கும் நமக்காக சிந்திருக்கின்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அந்த அன்பின் உச்சகட்டமாக சிலுவையில் நமக்காக தொங்கி தன்னுடைய இதயத்தையும் திறந்து கடைசி துளி ரத்தம் தண்ணீரை வடிய செய்திருக்கின்றார். அதன் வழியாக தன்னுடைய அன்பை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். எனவே எந்த விதத்தில் நாம் அவநம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்வோம். அவருடைய பரிவிரக்க அன்பை நாம் எண்ணி எப்பொழுதுமே நாம் அவர் பக்கம் இருப்போம். அவரோடு இணைகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், தனிமை உணர்வுகள், நோய்கள், நோக்காடுகள் எதுவுமே நம்மை பிரிக்காது. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை தேற்றி நம்மை வழிநடத்துவார். அந்த துன்ப துயரங்களில் நம்மை விடுவிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த தலைப்பின் வழியாக இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? பல நேரங்களிலே நம்முடைய துன்பத் துயரங்களே நாம் மூழ்கி நமக்கு தான் இந்த உலகத்திலே நடைபெறாத துன்பத் துயரங்கள், வேதனைகள் அல்லது சோதனைகள் நடைபெற்று விட்டது என்று நாம் மனம் கலங்கி குழம்பி போய் விடுகின்றோம். அவநம்பிக்கைக்கு இடம் கொடுத்து விடுகின்றோம். முதலில் நாம் நம்பிக்கை கொள்ளச் சொல்லி ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். துன்பத்தை, துயரத்தை துடைக்கின்ற ஆண்டவர் இயேசு மீது நாம் முழு நம்பிக்கை வைப்போம். இரண்டாவது, அவர் எவ்வாறு நமக்காக துடைக்கின்றாரோ, அவர் நம்முடைய துன்ப துயர வேதனை சூழல் நம்மையே இணைத்து தன்னையே கடந்து சென்று நம்முடைய உணர்வுகளோடு ஒன்றிக்கின்றாரோ, அதே போல நாம் ஒரு மக்களுடைய துன்பங்களில் பங்கேற்க வேண்டும். நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா? அந்த மாணிக்கம் இந்த கதையில சொன்னது போல தான் ஏதாவது அந்த பெண்மணிக்கு செய்ய நம்முடைய அழுகையை போக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வாறு தனக்கு கிடைத்த இந்த காசை முழுவதுமாக அங்கே கொடுத்து விட்டு வெறுங்கையோடு வந்தார். அதே போல நாம் ஒரு மக்களுடைய துன்பங்களில் பங்கேற்க தயாராக இருக்க வேண்டும். அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா தம் வாழ்ந்த காலத்திலே அங்கே கொல்கத்தாவிலே பல விதங்களிலே துன்பத்திலே, துயரத்திலே, குறிப்பாக பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற மக்களுக்கு உதவிட வேண்டி அது போன்ற மிகவும் பின்தங்கிய ஏழை மக்களை எல்லாம் லிஸ்ட் எடுக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளுமே உணவுப் பொருட்கள், அரிசி மற்றும் மளிகை சாமான் கொடுத்து உதவுகின்றார். ஆனால் ஒரு முறை அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அன்னையே நீங்கள் கொடுக்கின்ற அந்த உணவுப் பொருட்களை ஒரு பெண்மணி காசுக்கு விற்கின்றார், வீட்டுக்கு சொல்லி வேற எங்கேயோ போயிட்டு விற்று வருகின்றார் என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். எனவே அன்னை தெரேசா அவர்களை கூப்பிடவில்லை. அதற்கு பதிலாக அது அவரை பற்றி எழுந்த புகார் உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்காக அந்த நாள் உணவுப் பொருட்களை கொடுத்து விட்ட பிறகு மறைமுகமாக செல்கின்றார். அது எங்கே தான் செல்கின்றார், அதை விற்று காசாக்குகின்றாரா அல்லது அதை என்ன செய்கின்றார் என்று
அறிந்து கொள்வார் செல்கின்றார். அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சில வீடுகளுக்கு சென்று தனக்கு கிடைத்த அந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுத்து கொஞ்சம் தனக்காக எடுத்துக்கொண்டு வருகின்றார். அதை பார்த்து அன்னை தெரேசா உண்மையிலே மனம் நெகிழ்கின்றார். அடுத்த நாள் கூப்பிடுகிறார், அவங்களாம் யாரு? கொடுத்த உணவுப் பொருளை உங்களுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஏன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாமா? அவங்க என்னை விட ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க பேர் லிஸ்ட்ல இல்லை, இருந்தாலும் எனக்கு கிடைத்தது அவங்களுக்கும் கிடைக்கணும், பாவம் அவங்களுக்கும் பசியும் என்ற உணவு இருக்கின்றதே, எனவே அவருடைய பசியை போக்குவதற்கான ஏதாவது செய்ய முடியும் என்ற விதத்திலே எனக்கு கிடைத்த அந்த பொருட்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். எனவே அந்த பெண்ணுடைய அன்பு பரிவிறக்க செயலால் அந்த யாராருக்கும் உதவி செய்தார்களோ அவர்களையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து கொண்டு அன்னை தெரேசா அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது அடுத்தவர்கள் நம்மை வைத்து நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்ற விதத்தில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இது இயலாத காரியம் அல்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எனவே நம்மையே கடந்து செல்ல வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை வைத்து பார்த்து ஏதாவது நாம் செய்ய முடியுமா, எனக்கே ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக என்னால் என்ன செய்ய முடியும் என்ற விதத்தில் நாம் சிந்தித்து செயல்படுவோம் என்றால் கண்டிப்பாக நாமும் இயேசுவின் திரு இதயங்களாக நம்மையே கடந்து சென்று அடுத்தவருடைய துன்பத் துயரங்களை போக்குகின்ற நல்லவர்களாக நாம் இருக்க முடியும், வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசுவை பெற்று ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது தன்னையே பலியாக்கி நம்முடைய உள்ளத்தில் வருகின்றார். அவர் நமக்காக துடிக்கின்றார். நாமும் அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவரை போல அடுத்தவர்கள் அக்கறை கொண்டு உள்ளதை பகிர்ந்து நம்மையே ஒரு மற்றவருடைய வாழ்வின் முயற்சிக்காக கரைத்துக் கொள்ள முன்வருவோம் அன்பிற்குரியவர்களே. அப்பொழுதுதான் நாம் எடுக்கின்ற அந்த விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். இந்த ஆண்டு விழாவெல்லாம் இதற்காக நம்முடைய நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி வளர்வதற்காக, இறைவன் முழு நம்பிக்கை கொள்வதற்காக, நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்மையே பிறர் வாழ கையெழுத்து நற்செயல்கள் நிறைந்த வாழ்க்கை மூலமாக நாமும் திரு இதயங்களாக மாறுவதற்காக அந்த விதத்திலே வாழ வர வேண்டி இயேசுவின் ஆழமான அன்பையும் அவருடைய உடனிருப்பை நாம் கண்டு உணர்ந்து அவரை போற்றி நன்றி கூறி அவரை போல நாமும் ஒரு மக்களுடைய துன்பங்களை, கண்ணீரை, துயர்களை துடைக்கின்ற திரு இதயங்களாக மாற வர வேண்டிய திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.